வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கை இந்திய இந்த மீனவர்களுக்கு இடையில் நடந்து வருகின்ற இந்த போர் வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த எல்லை தாண்டுகின்ற பிரச்சனைகள், மீன்பிடி நடவடிக்கைகள் என்பது நீண்ட காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதற்கு இரண்டு அரசாங்கங்களும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில இன்றைய தினம் காலை வேளையில யாழ்ப்பாண நீர்வள திணைக்களத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒன்று யாழ்ப்பாண நகர்பகுதி ஊடாக ஆழ்வர் செயலகத்துக்கு வந்து அதுக்கு பிற்பாடு இந்திய தூதரகத்துக்கு முன்பாக கடல் தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து இந்திய தூதரகத்துக்கு செல்ல முற்பட்ட நேரத்தில் வீதி தடைகள் போடப்பட்டு அவர்கள் இடைமறிக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிற்பட்ட நேரங்கள்ல 4 கடற்தொழிலாளர்களை உள்ளே அழைத்து அவர்களுடைய விடயம் சார்ந்து பேசுவதற்காக இந்திய தூதரகத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற தருணத்தில் ஏனைய கடற்தொழிலாளர்கள் வெளியில் நின்று தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். முக்கியமாக இந்த பிரச்சனை என்பது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லா தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இரண்டு தரப்பினருக்கும் சரியான நீதி கிடைக்கவில்லை. ஏனென்றால் எல்லை தாண்டி வரக்கூடிய இந்திய மீனவர்களினால் இழுவை படகுகள் மூலமாக இலங்கையில் இருக்கின்ற கடல் தொழிலாளர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அதே போல இலங்கையில் இருக்கின்ற மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள்ள போய் அங்கு கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கை அதிகமாக இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லை பகுதிக்குள் வருவதன் காரணமாக கைது நடவடிக்கைகள் சில சமயங்கள்ல அண்மையில துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் கூட பதிவாகி இருந்தது. எனவே புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கமாவது தங்களுக்கான நிரந்தர தீர்வை தர வேண்டும். இல்லாது போகின்ற பட்சத்துல கண்டிப்பாக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம். அதே நேரம் இந்த வரவு செலவு திட்டம் வெளிப்படுத்துகின்ற அந்த காலப்பகுதியில கடல் தொழில் சங்கம் சார்பாக சொல்லப்பட்ட விஷயம், நீங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்களாக இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கடற்தொழிலாளர்களினால் அதிகரித்து கொண்டே செல்லும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன விடயமும் ஒரு பக்கம் பார்க்கின்ற நேரத்தில் உண்மையாகத்தான் இருக்கின்றது. என்றால் கடல் வளம் சார்ந்து கடல் பொருட்கள் சார்ந்து அதிகளவான உணவுப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு இலங்கை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவே இந்த வளங்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்படுமாக இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற புதிய தலைமுறை இல்லாவிட்டால் அந்த தொழிலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் மூலமாக இலங்கைக்கு கிடைக்கின்ற வருமானம் அதிகரித்துக் கொண்டே போகும். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இலங்கையினுடைய வளங்களை பிற நாடுகளுக்கு விற்பனை செய்வது இல்லாவிட்டால் பிற நாடுகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கக்கூடிய செயற்பாடுகள் தான் பல காலங்களாக அரங்கேறி வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த முறையாவது இந்த கடல் தொழிலாளர்களுக்கான தீர்வு கிட்டப்படுகின்றதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு புதிய தீர்மானம் ஒன்று மனித உரிமை பேரவையில வெளிவரும் தீர்மானங்கள் எட்டப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இளைஞர்களை சந்தித்த நேரம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். உக்ரைனையும் இலங்கையையும் மனித உரிமை பேரவை வேறு வேறு விதத்தில் அணுகுகின்றது, இரட்டை வேடம் போர்கின்றார்கள் என்ற அளவுக்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அறிந்த விஷயம், உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் என்பது நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றது. இதுல நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவுகளை தெரிவிக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகள் ஆதரவுகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உக்ரைனுக்காக நிறைய மனித உரிமை சார்ந்திருக்கின்ற நடவடிக்கைகள், இந்த போரை நிறைவேற்றி கொண்டு வர வேண்டும் என்ற நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகின்ற சூழ்நிலையில்தான் உக்ரைன்ல இந்த போர் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில் ஜனாதிபதிக்கான தேர்தல் என்பது இடம்பெறவில்லை. எனவே இந்த விஷயத்தை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஒரு நாட்டுல ஒரு தேர்தல் இடம்பெறாமல் ஜனாதிபதியாக தொடர்ந்து நீடித்து வருகின்றார் என்ற குற்றச்சாட்டை ஏற்கனவே அமெரிக்க தரப்பு சொல்லுகின்ற நேரத்தில் அந்த விஷயத்தை சுட்டி, ஆனால் எங்களுடைய நாட்டில் அப்படி கிடையாது. விடுதலை புலிகளோடு ஒரு போர் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியிலேயும் இலங்கையில தேர்தல் நடந்தது. பொருளாதார சிக்கல் இருந்திருக்கின்ற காலப்பகுதியிலும் தேர்தல் நடந்தது. 2024ஆம் ஆண்டு தேர்தல் நடந்து ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆட்சிக்கு வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டியதற்கு பிற்பாடுதான் செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு தீர்மானத்தை மனித உரிமை பேரவை என்பது கொண்டு வரும். எனவே இதுல தற்போதைய அரசாங்கங்களும் சரி முன்னைய அரசாங்கங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக ஒரு விஷயத்தை, ஒரு கரிசனையை அரசாங்கம் சார்பாக சொல்லி வைத்திருக்கிறார். இந்த மனித உரிமை பேரவை தொடர்பாகின்ற விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு விடயங்களாக இருக்கிறது. யாவரும் அறிந்த ஒரு விஷயம், ஒவ்வொரு முறையும் புதிய தீர்மானங்கள் கொண்டு வரப்படும், அதற்கான கால நீடிப்பு கேட்கப்படும், கால நீடிப்பு கொடுக்கப்படும். இப்படியான விடயங்கள் மட்டுமே நீண்டு செல்கின்ற காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய நிலைப்பாடு எது என்பதை இவர் சொல்லியிருக்கின்ற இந்த விஷயங்கள் மூலமாக ஓரளவுக்கு யூகித்துக் கொள்ள முடிகின்றது.
இலங்கையில புதிய அரசாங்கத்தினால் ஒரு சில வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அண்மையில கூட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போது அந்த திட்டத்தினூடாக மலையக மக்களுக்கான வீடுகளை புனர் நிர்மாணம் செய்து கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில இலங்கையில கல்வியும் மருத்துவமும் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது. அது இப்போது அந்த இலவசம் என்பது கொஞ்சம் அப்படியே இலவசத்தில் இருந்து விலகி அது வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இலங்கையினுடைய வெகுசன ஊடக அமைச்சர் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். இலங்கையில இந்த மருந்தகங்கள் இல்லாத பிரதேசங்களுக்கு நாங்க மருந்தகங்களை கூடிய விரைவில் கட்டி கொடுப்பதற்கான அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக வடக்கு அதே போல கிழக்கு மாகாணங்கள் மற்றும் எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கின்ற நகர்ப்புறங்கள்ல மருந்தகங்கள் இல்லையோ அந்த இடங்களுக்கெல்லாம் நாங்க மருந்தகங்களை கட்டி கொடுப்போம் என்ற விடயத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு 5 தசாப்த காலங்கள் முன்பாக இலங்கையில் இருந்திருக்கின்ற மருந்தகங்களுடைய எண்ணிக்கையோடு இப்போ ஒப்பிடுகின்ற நேரம் அதிகமாக இருக்கிறது. அரசு துறை சார்ந்த அரசாங்கத்தின் மூலமாக 64 மருந்தகங்கள் இப்போது வரைக்கும் இலங்கையினுடைய பல பாகங்கள்ல கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது கட்டி கொடுப்பது மட்டுமில்லாமல் இலங்கையில இது எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையிலும் அதே நேரத்துல தரமான சரியான சேவையை மக்களுக்கு வழங்குவதை உறுதி செய்வோம் என்பதாகவும் சில வாக்குறுதிகளையும் வழங்கியிருக்கிறார்கள். நல்ல ஒரு விஷயம் மருந்தகங்கள் கட்டப்படுவது. ஆனால் சில விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் தற்போது வைத்தியசாலைகள்ல முந்தையெல்லாம் நாங்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய பல மருந்துகள் இப்போது விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டான சூழ்நிலை என்பது பல இடங்கள்ல ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தையும் கொஞ்சம் அரசாங்கம் கவனத்தில் கொள்வது நல்லது என்பதாக சாதாரணமாக நாளாந்து கூலி வேலைகள் செய்யக்கூடிய அடித்தட்டு வறுமையில் வாழக்கூடிய மக்களுடைய வேண்டுகோளாகவும் இந்த விஷயங்கள் இருந்து வருகிறது. எனவே இந்த விடயம் சார்பாக உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.